இந்த நெய்பர்ஹுட் பாலிசியில் தி ஒன்லி அட்டெம்ப்ட் இல்லை, இப்போ நம்ம வந்து அதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம். வி ஹவ் ஹேட் அ ஃபேர் ஷேர் ஆஃப் சக்ஸஸ். நிறைய இடங்களில் அதுக்கு வெற்றி இருந்திருக்கு. அது வந்து நம்மளை சுற்றி இருக்கவே எல்லாம் ஜனநாயகங்கள். ஆட்சி மாறி மாறி வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொபென்சிட்டி இருக்கும். மாலத்தீவில் நம்ம மிகவும் சார்ந்த அரசு இருந்தது, இன்னைக்கு மாறி இருக்கு. அது அந்த மக்களுடைய உரிமை. அது எல்லாத்துக்கும் இந்தியாவுடைய தோல்வி, வெளியுறவு கொள்கை தோல்வி அப்படின்னு பார்க்கறது சரியா இருக்கும். இல்லை அப்படி இல்லை. நீங்கள் இந்த அரசு மற்ற நாடுகளிடம் என்ன மாதிரியான உறவை மேற்கொள்ளுது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நேபாளில் நமக்கு அவங்களுக்கும் காலாநதி நதி இஷ்யூவில் வந்து நம்ம எடுத்த ஸ்டாண்ட் என்ன, விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரியான ஒரு ஜெனராசிட்டி, பெருந்தன்மையோட சில விஷயங்களை கையாள வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு பெரியானன் மனப்பான்மையில் இந்தியா ஒரு பெரிய நாடு, நான் சொல்றது நீங்கள் கேட்டாகணுன்ற மாதிரி நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது இந்தியாவுக்கு நீங்களே முரண்படுறீங்க. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கணும்ங்கறீங்க, பெரியண்ணன் மனப்பான்மை எடுக்க கூடாதுங்கறீங்க. அதாவது நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்றதுக்கும் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இங்க வங்கதேசத்து மேல எங்க பெரியண்ணன் they should have influenced through their ideas. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதாக இருக்கிறது நிச்சயமாக இது பாகிஸ்தான் சீனா அதுதான் பெரியண்ணன் மனப்பான்மை கிடையாது அப்படின்றது நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கணும். நமக்கு தெரியாது, அது சொல்லியிருந்தா அவங்க அதை கேட்டிருப்பாங்க. என்னோட பாயிண்ட் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி சார், உதாரணத்துக்கு நம்ம சொன்னது உங்களுக்கு தெரியாது. ஒரு அரசோட ஷூஸ்ல இது நம்ம வந்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு யூஎஸ் தொடர்ந்து சொல்லும், இல்ல வேற ஒரு மேற்கத்திய தேசம் சொல்லும். பட் நமக்கு ஒரு இறையாண்மை இருக்கு. நம்ம அதை do what is in our interest. அந்த அரசுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை செய்யும். இல்ல அது வந்து புரியுது. ஆனா இந்த இஷ்யூ எப்படின்னா உங்களுக்கு 10 ஆண்டுகளாகவே ஒரு பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் க்ளோஸ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அங்க வந்து எந்த குடிமை சமூகம் சிவில் அமைப்புகளுமே வந்து குரல் கொடுக்க முடியல, என்ஜிஓக்கள் வேலை செய்ய முடியல. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு எழுந்திருக்கிறது அந்த நாட்டில். இது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம்ல. அதை எதிர்த்தா என்ன ஆகும், நம்ம அதை தலையிட்டு எதிர்த்தா என்ன ஆகும், அவங்க நமக்கு எதிராக திரும்புவாங்க. இல்ல நம்ம எதிர்க்கவே வேண்டாம். இதனுடைய போக்க வந்து சொல்ல வேண்டிய இடத்துல அரசு. இப்ப நான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அரசுடன் துணை இருக்கிறது, நாங்க விமர்சனம் செய்யல கேக்குறேன். காங்கிரஸ் வாஸ் இன் பவர், என்ன செஞ்சிருக்கும்? இல்ல காங்கிரஸ் would have done it better ன்ற நான் பல விஷயங்களோட done it better ன்ற நான் how இல்ல அதுதான் சொல்றேன். அதுக்கு தேவையான ஒரு டிப்ளமாசியை கட்டமைச்சிருக்க முடியும். நீங்க அதான் சார் சொல்லும்போது 2009 இதே மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பொழுது அன்னைக்கு சிவசங்கர் மேனன் தான் போய் பேசினாரு பங்களாதேஷ்ல. அன்னைக்கு இருந்த ஃபாரின் செக்ரட்டரி. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய இடத்துல இந்தியா டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஊடுருவல் நடந்துச்சா? சீனா ஊடுருவல் நடந்துச்சா மன்மோகன் சிங் அரசுல 10 ஆண்டுகள்ல இன்றைக்கு நடந்த மாதிரி? அப்போ அதை டீல் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு டிப்ளமாசி இல்லை அப்படின்றத சின்ன உதாரணம் சொல்றேன். இஸ்ரேல் பாலஸ்தீன் வரல எவ்வளவு குழப்பங்கள் எழுந்துச்சு. முதல்ல யாருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவுன்னாங்க, அப்புறம் வந்து நடுநிலை வகிக்கிறோம்னாங்க, அப்புறம் பாலஸ்தீனுக்கு ஆதரவுன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உக்ரைன் ரஷ்யா வார்ல இன்னைக்கு எனக்கு ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல. யுக்ரைன் ரஷ்யா வார்ல இந்திய அரசு எடுத்த நிலைப்பாடு தான் சரி என்று டாக்டர் மன்மோகன் சிங் சர்டிஃபிகேட். இட்ஸ் ரைட். பட் ஆனா earlier முதல்ல எடுத்த நிலைப்பாடு என்ன? அந்த நிலைப்பாடு தான் சரி. இந்தியா எடுத்தாங்க. டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார். அது ஃபைனல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பெட்டி ஃபைனல் ஸ்டாண்ட். வாட் இஸ் டுக் earlier? the same stand we took. முதல்ல எடுத்த நிலைப்பாடு மாத்திக்கிட்டாங்க. சார் இல்ல யுக்ரைன் நிலைப்பாடு மாறவே இல்ல. முதல்ல இருந்து ஒரே இதுல தான் அது ரொம்ப கரெக்ட்டா கையாண்டதாக டாக்டர் மன்மோகன் சிங் பாராட்டு. உலக நாடுகள் எல்லாம் எதிர்த்து நம்ம வந்து இந்த ஆதரவு நிலை எடுத்தோம். நம்ம ஐ திங்க் we didn't நமக்கு பெட்ரோல் வந்து முதல்ல நம்ம வந்து இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் ஒரு பக்கம் நிற்கும் போது நம்ம அப்படிலாம் இல்ல, நம்ம வந்து காஷியஸா நடுவுல நின்னு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை தற்காத்து கொண்டோம். அப்படிதான் காங்கிரஸ் இருந்தாலும் இல்ல இத சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, நான் முடிச்சிடுறேன் சார். இத சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அது வந்து நாட்டோ ஃபோர்ஸஸ்லாம் இன்னைக்கு கடுமையா எதிர்த்தாங்க. இந்த குழப்பத்துக்கு பிறகு என்ன சொன்னாங்க, நாங்க ட்ரேட் அந்த அளவுக்கு நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம்ன்றது சொன்னாங்க. இந்த விஷயங்களை மட்டும் மாத்தி நம்ம எகனாமிக் இன்ட்ரெஸ்ட் மாத்திக்கவே இல்ல. ட்ரேட் ஃபார் பெட்ரோல் ஃப்ரம் ரஷ்யா நம்ம ஃபைனல் ஸ்டாண்டர்ட் டாக்டர் மன்மோகன் சிங் ஆதரிச்சாரே தவிர முதல்ல எடுத்த ஸ்டாண்டர்ட் ஆதரிக்கல. நீங்க எடுத்து வேணா பாருங்க. நீங்க இல்ல இந்த கருத்தை நான் மறுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா வந்து அவர் சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து நான் மறுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது மன்மோகன் சிங் இருக்கிறப்ப பெரிய ஃபாரின் பாலிசி எல்லாம் பிரமாதமா இருந்தது. சிவசங்கர் இருக்கும்போது இருந்தாரு. ஒட்டுமொத்த குழப்பமும் இலங்கையில் நடந்தது அந்த பீரியட்ல தான் நடந்தது. இலங்கையில வந்து மக்கள் இன்னைக்கு தமிழர்கள் அழிப்பு வந்து ஒட்டுமொத்தமா நடைபெற்றது காரணம் அப்ப இவர் சிவசங்கர் போய் பேச்சுவார்த்தை நடத்தி தான் எல்லாமே நடந்தது. அந்த நேரத்தில் வந்து வெறும் தமிழர்கள் இன அழிப்பு மட்டும் நடக்கல, அங்க இருக்கிற பெரிய பெரிய பொக்கிஷங்கள், அங்க இருக்க நூலகங்கள், கோவில்கள் எல்லாமே அந்த போரை நடத்தினதுக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் போய் பாராட்டு தெரிவித்த ஒரு பேர் தெரியுமா? எங்க அப்படியே ஒட்டுமொத்த திமுக தான் போச்சு. போய் எல்லாரும் பாராட்டு கனிமொழியில இருந்து எல்லாரும் போனாங்க. போர் முடிப்பை பற்றி இலங்கை பாராளுமன்றத்தில் பாராட்டி பேசியது யார்? திரு நரேந்திர மோடி. அதாவது திரு ஆர்கே, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அதாவது ஒரு யூ ஆர் ரைட். அவர் ஒரு 6 வருஷம் வந்து வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு அந்த டைம்ல. சரி இருக்கட்டும். இப்ப நான் இவர் சொல்ல வரதுல என்ன சொல்றேன்னா,
அந்த காலகட்டத்தை விட இன்றைக்கு நம்ம வெளியுறவு கொள்கையில நிறையவே முன்னேற்கும். நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகள் மத்தியில் இருக்கிற இந்தியாவை கொண்டு வந்திருக்க மரியாதை வந்து கண்டிப்பாக மன்மோகன் சிங் அவர்கள் பின்னாடி நின்ற காலத்தை விட மிகவும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். G7 விட G20 மிக பிரமாதமாக G20 பாராட்டுது, இஸ்ரேல் பாராட்டுது, பாலஸ்தீனத்துல வந்து நமக்கு மரியாதை இருக்கு, யுக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா, இப்படி உலக அரங்கத்துல பாராட்டு இருக்கு. வாட் அபௌட் தி நெய்பர்ஹுட்? நெய்பர்ஹுட்ல திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அண்டை பகுதி நல்லா இருக்கா? திட்டமிட்டு நீங்க நேபாள, பூட்டான், லட்சத்தீவு, இங்க மாலத்தீவு நீங்க எடுத்துக்கிட்டு இப்படியே நம்ம வந்தீங்க. இங்க தான முதல்ல சாதிக்கணும். அதாவது அங்க இருக்கிற ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்துல பாராட்டு வாங்குறது பெரிய அண்டை பிரதேசத்தை நமக்கு சாதகமா வச்சுக்கிறது சரியான கேள்வி. இந்தியாவின் இறையாண்மையை நேரடியாக பாதிக்க முடியவில்லை. அதனால இந்தியாவுக்கு எப்பவுமே தலைவலி தர மாதிரி சுற்றி இருக்கிற நாடுகள்ல இப்ப சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ரீலங்கால நடந்தது, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுல நடந்தது, மாலத்தீவுல நடந்தது. சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா நாடுகளும் அண்டை நாடுகளில் பண்ணுது. அதே மாதிரி சைனா த்ரூ பாகிஸ்தான் பண்ணுது, ISI மூலமா சில விடயங்கள் பண்றாங்க. அதனால நீங்க நார்த் ஈஸ்ட்ல எடுத்துக்கோங்க, இங்க இந்தியாவுக்கு நார்த் ஈஸ்ட்ல எடுத்துக்கோங்க, பூட்டான், நேபாள் ஆரம்பிச்சு எல்லா பக்கத்திலையும் நமக்கு தொல்லைகள் கொடுக்கப்படுறது காரணம் இந்தியாவோட வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்பதற்கான திட்டமிட்ட வெளிநாட்டு சதி. சார், கிரைசிஸ் ஹேப்பன்ஸ் சார். உங்களுக்கு தெரியாது இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே கிரைசிஸ் வரும், அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாதிப்பு வரும். ஹவு டு வி ரெஸ்பாண்ட் தானே பார்க்கணும். இலங்கையில கிரைசிஸ் நடந்தது, ஹவு டிட் வி ரெஸ்பாண்ட்? உடனடியா உதவி செஞ்சோம், நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழலை உருவாக்கினோம், சில ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்தோம். இன்னி வரைக்கும் இந்தியாவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது இலங்கை. ஸோ அது இந்த கிரைசிஸ் பார்க்காத உலக பிரதேசமே கிடையாது. அமெரிக்கா தன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிரைசிஸை பார்க்கலையா? இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். திரு ஆர்கே, நம்ம நெய்பர்ஹுட்ல வெற்றியடைந்த இனங்களும் நிறைய இருக்குதானே? ஆமா, நிச்சயமாக. அதுக்கு வரக்கு முன்னால நான் ரெண்டு கிளாரிபிகேஷன் தான். டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி வந்து செலெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது, அது அது கிரைட்டீரியெல்லாம் லே டவுனும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஐ லாஸ்ட் மை கூல், ஐ எம் சாரி அபவுட் இட். ஒன்று. ரெண்டாவதாக, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட யார்கிட்ட வேணாலும் பேசி பாருங்க, இந்த ஐபி ரா எக்ஸ்டென்ஷன் பத்தி பேசி பாருங்க. நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன், அதோட நான் முடிச்சு விட்டேன். இது ரெண்டு விஷயங்கள். மூணாவதாக முக்கியமான விஷயம் ஹரி, இங்க இந்த சமீப காலத்தில் நடந்த சில விஷயங்கள். மம்தா பானர்ஜி கூறுகிறார்கள், இந்த மாதிரி பங்களாதேஷிலிருந்து எங்களுடைய சொந்தங்கள் வந்தால் நாங்கள் இங்கே வந்து அவர்களுக்கு புகலிடம் கொடுப்போம் என்று கூறுகிறார்கள். அதற்கு வந்து டெல்லியிலிருந்து கடும் எதிர்வினை வருகிறது. கேரளாவில் வந்து ஒரு செக்ரட்டரி லெவல் ஆபீசரை வந்து கேரளாவிலிருந்து இங்க வேலை செய்ய சென்ற மைக்ரன்ஸுக்காக அவர்கள் வந்து ஒதுக்குகிறார்கள். கடுமையான எதிர்வினை வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.